எனது நேர்காணலை அல் ஜசீரா முழுமையாக ஒளிபரப்பவில்லை. அம்பிகா சற்குணநாதனும் வரவில்லை. ரணில் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது காலம். அவர் இந்த செவ்வியின் பின்னர் அந்த செவ்வி ஒளிபரப்பாகி சர்ச்சை ஏற்படுத்திய பின்னர் நாட்டில் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணல் முழுமையாக ஒளிபரப்படவில்லை. அதில் கூறப்பட்ட முக்கிய விடயங்கள் வெளியாகவில்லை. அம்பிகா சற்குணநாதன் நேர்காணலில் கலந்து கொள்வார் என முன்னர் கூறப்பட்டிருந்த போதிலும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் அதற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான நேர்காணலை அல் ஜசீரா செய்தி சேவை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஒளிபரப்பியிருந்தது. எனினும் அதில் தன்னால் கூறப்பட்ட கருத்துக்கள் பல துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவை தொடர்பில் விளக்கமளித்த போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை காரணம். எமது நாட்டு ஊடகங்கள் நேர்காணல்களை நேரடி ஒளிபரப்பு செய்யும். ஆனால் அல் ஜசீரா 2 மணித்தியாலர்கள் ஒளிப்பதிவு செய்த நேர்காணலில் குறிப்பிட்ட சில விடயங்களை மாத்திரமே ஒளிபரப்பு செய்திருக்கிறது. அதில் நான் பல முக்கிய விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். எவ்வாறு இருப்பினும் அவை முழுமையாக வெளியிடப்படவில்லை. அவற்றை வெளியிட்டிருந்தால் இதனை விட தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்க முடியும். நான் சென்ற போது எனக்கு வழங்கப்பட்டிருந்த 3 பெயர்களில் அம்பிகா சற்குணநாதன் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நாம் இருவரும் வேறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டவர்களாகவும் அவர் வருவார் என்று நான் எதிர்பார்த்த போதிலும் இறுதியில் மதுரா ராசரத்தினம் என்ற பெண்ணொருவரை வருகை தந்திருந்தார். எனவே அது தொடர்பில் எனக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. மதுரா ராசரத்தினத்தின் கணவர் ஆண்டன் பாலசிங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியவர் ஆவார். அது தவறென்றால் மதுரா ராசரத்தினம் அதனை திருத்திக் கொள்ளலாம். தமிழக விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த இருவர் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருந்தார்கள். பிரான்சிஸ் ஹாரிசனும் இதில் பங்கேற்றிருந்தார். யுத்தத்தின் போது 40,000 பேர் கொல்லப்பட்டதாக கூறியமை பொய்யான நான் தெரிவித்தேன். எனவே அவ்வாறு மேலும் பல விடயங்கள் தொடர்பில் தெரிவித்திருந்தேன். அவற்றை நான் தற்போது இங்கு மீண்டும் கூறுவதால் பயனில்லை. இலங்கையில் பெரும்பான்மையானோர் பௌத்தர்கள் என்றும் நாம் அறிந்த பிரதான மத தலைவர் மல்வத்து பீட மகாநாயக்க தேரர் என்றும் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏனைய அனைத்து மத தலைவர்களும் அதாவது பேராயர் கர்தினால் அல்லது ஏனைய ஆயர்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறார்கள் என நான் தெரிவித்தேன். ஆனால் அவை ஒளிபரப்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரத்தில் இல்லை என்பதற்காக கேள்விகளை புறக்கணித்து நான் பதிலளிக்காமல் இருக்கவில்லை. என்னிடம் ராஜபக்ஷக்கள் தொடர்பிலேயே அதிக அளவில் வினவப்பட்டது என்பதாகவும் நேற்று முன்தினம் இது தொடர்பாக பதில் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது காலம்.